இப்போது சோனிலேருந்து யாராவது தமிழ் தெரிஞ்சு இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இங்கிலீஷ்லேயும் கேட்டேன், தமிழ்லையும் ஒரு தடவை கேட்டுருவோம். எப்பா உங்களுக்கு மார்க்கெட் ஷேர் இல்லை, உங்கள் ஃபோன்ஸை பெருசாக யாரும் வாங்குறதில்ல. ஐ மீன் தப்பாக எடுத்துக்காதீங்க, ஃபோன் சூப்பராக இருக்குது, ஆனால் யாரும் பெருசாக வாங்குறதில்ல. அதனால ஆக்சசரிஸ் எங்கேயுமே அவைலபிளாக இருக்கிறதில்ல. ஸோ தயவு செஞ்சு இந்த ரேட்டுக்கு ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன் லான்ச் பண்ணால் ஒரு சாஃப்ட் கேஸ் பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணலாம்ல. கேஸை இன்க்ளூட் பண்ணுங்கன்னு சொன்னால் இருக்கிற எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டாங்க. இந்த வீடியோவில் இந்த வீடியோவுக்கு அன்பாக்சிங்னு டைட்டில் கொடுக்கறதே கிட்டத்தட்ட தப்புன்னு சொல்லலாம். ஏன்னா நீங்களே பாருங்களேன், பாக்ஸ், ஃபோன், அவ்வளோதான். கேபிள், சிம் டூல் எதுவுமே இங்கே கிடையாது. எனிவேஸ், பாக்ஸில் கண்டென்ட்ஸ் கம்மியாக இருந்தாலும் ஆக்சுவலான ஃபோனில் நிறையவே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன இருக்குது Xperia 1 Mark 4ல் இந்த வீடியோவில் பார்ப்போம். என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்கு போவோம். Xperia 1 Mark 4 சோனியோட ஃப்ளாக்ஷிப் ஃபோன். பட் டிப்பிக்கலாக நம்ம பார்த்துட்டு இருக்க ஃப்ளாக்ஷிப்ஸ்க்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. சில விதத்தில் இது அந்தளவு ஃப்ளாக்ஷிப் கிடையாது, பட் சில இடங்களில் மற்ற ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸில் கிடைக்கிறதோட இங்கே எக்ஸ்ட்ராவாகவே கிடைக்குது. ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத வருவோம். இதுக்கு முன்னாடி லான்ச் ஆன சோனி Xperia ஃப்ளாக்ஷிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, இதில் புதுசாக பெருசாக எதுவும் அவங்க பண்ணல. உங்களுக்கு Xperia 1 சீரிஸ் இதுக்கு முன்னாடி லான்ச் ஆன ஃபோன்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிக்கும். சோனி ஃப்ளாக்ஷிப்ஸ் யாராவதெல்லாம் வாங்க போகிறா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் மைண்டை மாற்றுற அளவுக்கு எதுவும் இங்கே சோனி புதுசாலாம் எடுத்துகிட்டு வரல. ஸோ இப்போ இந்த கேவலமான கேஸை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறையவே தெரிய வரும். போன வீடியோவில் நான் சொன்ன மாதிரி சோனி ஃபோன்ஸ்க்கு ஆக்சசரிஸ் கிடைக்கிறது கஷ்டம். ஸோ அதனால் Xperia 1 Mark 4க்கு நான் Xperia 1 Mark 3யோட கேஸை இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். பட் இதை பார்க்கல இதுலேருந்து நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் நோட் பண்ண முடியும். ஏன்னா பில்ட் அண்ட் டிசைன்னு பார்த்தா இங்கே பெருசாக எதுவும் மாறல. ஹைட், வித், திக்னஸ் எல்லாமே எக்ஸாக்ட்லி Xperia 1 Mark 3 மாதிரி தான். பட் பிளேஸ்மெண்ட்ஸ் லைட்டாக மாறி இருக்குது. அந்த செகண்டரி மைக்ரோஃபோன், பவர், வால்யூம் கீ, ஷட்டர் கீ பிளேஸ்மெண்ட்ஸ், கேமரா அரே பிளேஸ்மெண்ட்ஸ் இதெல்லாமே கொஞ்சம் லைட்டாக மாற்றிருக்காங்க. இப்போ இந்த பேக் வந்து Gorilla Glass Victus. போன ஜென்ரேஷனில் முன்னாடி விக்டஸ் கொடுத்தாங்க, பின்னாடி Gorilla Glass 6 கொடுத்தாங்க. பட் இப்போ ரெண்டுமே விக்டஸாக அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து அந்த கூகுள் அசிஸ்டன்ட் கீ இப்போ ரிமூவ் பண்ணிட்டாங்க. அது பெரிய லாஸ்ன்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா யூஸ்லெஸ். எனிவேஸ், இப்போ இந்த அளவுக்கு எதுவுமே பெருசாக மாற்றலைங்கிறதுனால ஹெட்ஃபோன் ஜாக்கும் சரி, அந்த டூல்லெஸ் சிம் ட்ரே, மைக்ரோ SD சப்போர்ட்டோட இது எல்லாமே இங்கேயும் ரீட்டைன் ஆகிருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் Snapdragon 8 Gen 1ஓட வந்த எந்த ஃபோன்ஸ்லையுமே ஹெட்ஃபோன் ஜாக்கோ மைக்ரோ SD சப்போர்ட்டோ இருந்ததில்லை. எதுலையாவது இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சா. பட் எனிவேஸ், இப்போ வர எல்லா பிராண்ட்ஸுமே ஹெட்ஃபோன் ஜாக், மைக்ரோ SD ரிமூவ் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ஸோ ரெண்டுமே இந்த ஃப்ளாக்ஷிப் ஃபோனில் அவைலபிளாக இருக்கிறது மேஜர் பாசிட்டிவ். ஸோ உள்ள ப்ராசஸர் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி Snapdragon 8 Gen 1, இது கூட 12 GB LPDDR5 ரேமும் 256 இல்லை 512 GB UFS 3.1 ஸ்டோரேஜும் கொடுக்குறாங்க. சாஃப்ட்வேர் டிபிக்கல் சோனி சாஃப்ட்வேர், Android 12 2 வருஷம் அப்டேட்ஸ் ப்ராமிஸ் பண்ணுறாங்க. நல்லா ஃபாஸ்ட்டாக குயிக்காக இருக்குது. இங்கே சில எக்ஸ்ட்ராஸ் இருக்குது. உதாரணத்துக்கு சைட் சென்ஸ், சைடில் இதை 2 தடவை டேப் பண்ணிங்கன்னா இந்த மெனு லான்ச் ஆகும். இங்கேருந்து நம்மளுக்கு வேணுங்கிற ஆப் ப்ளஸ் பாப்அப் விண்டோ காம்பினேஷன் லான்ச் பண்ணிக்கலாம். இல்லை 21/9 மல்டி விண்டோ ஆப்ஷனுக்கு போனீங்கன்னா எந்த 2 ஆப்ஸ் ஒரே நேரத்தில் ஓப்பனாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் செட் பண்ணலாம். இங்கே ஆஸ்பெக்ட் ரேஷியோ ஜென்ரலாக மற்ற ஃபோன்ஸில் நம்ம பார்க்குறதோட கொஞ்சம் லென்த் அதிகமாக இருக்கிறதுனால இது ரொம்பவே நல்லா ஒர்க் ஆச்சு. டிஸ்பிளே போன ஜென்ரேஷனில் பார்த்த கிட்டத்தட்ட அதே டிஸ்பிளே தான். 6.5 inches 4K OLED பேனல். மோஸ்ட்டாக இது ஃபுல் ஹெச்டியில் தான் ரன் ஆகும். சில நேரம் 4K வீடியோ பார்க்குற மாதிரி சில இன்ஸ்டன்சஸில் 4Kக்கு ஸ்விட்ச் ஆகும். வித்தியாசம் என்னென்னா, இந்த தடவை அவங்க யூஸ் பண்ணியிருக்க பேனல் இன்னும் பிரைட்னஸ் அதிகம். ஸோ அவுட்டோர்ஸ் டிரெக்ட் சன்லைட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பட் பிரைட்னஸ் இன்க்ரீஸ் ஆகல, பேட்டரி ட்ரெயினும் இன்க்ரீஸ் ஆகும். அதை காம்பேட் பண்ணுறதுக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. இப்போ இது வரைக்கும் நான் சொன்ன எல்லாமே உண்மை தான். இந்த ஃபோனோட திக்னஸ், வெயிட் எல்லாமே Xperia 1 Mark 3க்கு ஈக்குவலாக இருக்குது. ஆனால் உள்ள பேட்டரி கெப்பாசிட்டி இப்போ 500 mAh அதிகம். அதில் 4500, இதில் 5000 mAh. இன்னமும் சார்ஜிங் அதே USB PD 30 watts 0 to 50 அரை மணி நேரத்தில். இதோட பெட்டரான சார்ஜிங் ஸ்பீட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம், பட் ரொம்ப மோசமாக இருக்குன்னு சொல்ல மாட்டேன். ஃபாஸ்ட் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட், ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இன்னமும் இருக்குது. நம்மளுக்கு பிடிச்ச விஷயம்லாம் ரீட்டைனாக இருக்குங்கிற நம்மளுக்கு பிடிக்காத இஷ்யூஸும் ரீட்டைனாக இருக்குது. இப்போ Xperia 1 Mark 4ல் இதுக்கு முன்னாடி வந்து Xperia 1 ஃபோன்ஸில் இருந்த மாதிரியே கொஞ்சம் அந்த ஹீட்டிங் இஷ்யூஸ் இருக்குது. ஹீட்டிங் இஷ்யூஸ்னு சொல்லல, ரெகுலராக நம்ம பார்க்குற ஹீட்டிங் இஷ்யூஸ் கிடையாது. ஃபோன் ஓவர் ஹீட் ஆகி யூஸ் பண்ண முடியாத மாதிரிலாம் ஆகாது. பட் கொஞ்சம் நீங்கள் இன்டென்ஸாக என்ன பண்ணாலும் கேமிங் அளவுக்கு கூட கிடையாது. ஆக்சுவலாக கேமிங் பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா தான் இருக்குது. ரீசெண்டாக லான்ச் ஆன Diablo Immortal கேம் இதில் நிறையவே விளையாடினா பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ நான் சொல்கிற இஷ்யூ கேம்ஸ் விளையாடலன்னு மட்டும் இல்லை. நார்மலாக ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, பேக்ரவுண்டில் ஒரு சில ஆப்ஸ் அப்டேட் ஆகிட்டு இருக்கு, அந்த மாதிரி சிச்சுவேஷன்லையோ இல்லை வெறும் ஃபோனை சார்ஜ் பண்ணுறீங்கிற சிச்சுவேஷன்ஸில் கூட லைட்டாக ஹீட் ஜென்ரேட் ஆனாலும்
இந்த ஃபோன் 60 ஹெர்ட்ஸ்க்கு ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடுது. ஸோ அப்பப்போ ஃபோனை யூஸ் பண்ணிகிட்டே இருக்கல அந்த 120 ஹெர்ட்ஸ் ஸ்மூத்னஸ் திடீர்னு 60 ஹெர்ட்ஸ் அதை நம்மளால் கண்ட்ரோலும் பண்ண முடியாது. அந்த டர்ன் ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷனும் அவங்க கொடுக்கல. அந்த பாயிண்டில் நம்ம பண்ண முடிஞ்சது ஃபோனை அப்படி சைடில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு யூஸ் பண்ணால் திருப்பி 120 ஹெர்ட்ஸில் இருக்கும். ஸோ இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோனுக்கு ஒரு பெரிய இஷ்யூ. இன்னொரு இஷ்யூ அவைலபிலிட்டி. எஸ், இப்போ யூஎஸில் இந்த ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு கேவலமான ப்ரைஸ்க்கு $1200 கிட்டத்தட்ட 30% S22 அல்ட்ராவோட அதிகம். பட் இந்த மாதிரி நீங்கள் அதிகமான ரேட் கொடுத்து வாங்கணும்னு நினச்சா கூட பல மார்க்கெட்ஸ்லேயே இது அவைலபிளாக இல்லை. சோனிக்கு இன்னமும் அவைலபிலிட்டி ஒரு மேஜர் இஷ்யூவாக இருக்குது. பட் அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா 28mobile.com இருக்குது, வீடியோ ஸ்பான்சர். இந்த மாதிரி ஜென்ரலாக நிறைய மார்க்கெட்ஸில் அவைலபிளாக இல்லாத ஃபோன்ஸ் எல்லாமே 28mobile.comல அவைலபிளாக இருக்கும். இன்ஃபேக்ட் இந்த தடவை சோனியோட அஃபிஷியல் US ப்ரைஸிங்கோட கம்மியான ப்ரைஸ்க்கு தான் 28mobile இது அவைலபிளாக இருக்குது. இது வரைக்கும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலன்னா 28mobile.comக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். எனிவேஸ், நம்ம திருப்பி Xperia 1 Mark 4க்கு வருவோம். இங்கே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இன்னமும் பவர் பட்டனில் தான் பில்டனாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நல்லா ஃபாஸ்ட்டாக தான் இருந்துச்சு, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. பட் இந்த அளவு ரேட்டை சார்ஜ் பண்ணல இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுக்காமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் இருக்க முடியும்? எனிவே, ஸ்டார்டிங்கில் சில விஷயங்கள் ரெகுலர் ஃப்ளாக்ஷிப்ஸோடு இவங்க பெட்டராக பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால அது என்னங்கிறத இப்போ பார்ப்போம். உங்ககிட்ட UVC இல்லை USB வீடியோ கிளாஸ் சப்போர்ட் பண்ணுற ஏதாவது டிவைசஸ் இருந்துச்சுன்னா, உதாரணத்துக்கு புதுசாக லான்ச் ஆன சோனி கேமராஸ் அப்படி இருந்ததுன்னா அதை நீங்கள் ஃபோனோட கனெக்ட் பண்ணி ஃபோனை ஒரு வியூ ஃபைண்டராக யூஸ் பண்ணலாம். இல்லை அந்த DSLR வச்சு யூடியூபுக்கு டைரெக்டாக ஃபோன்லேருந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணலாம். ஸோ ஒரு ஃபுல் பிக் சென்சர் கேமரா யூஸ் பண்ணி லைவ் ஸ்ட்ரீம் பண்ண முடியும் PC இல்லாமல். இது ஒரு நல்ல பாசிட்டிவ். இது மட்டும் இல்லாமல் யூடியூப் கூட சோனி ஒரு எக்ஸ்க்ளூசிவ் டைப் பண்ணியிருக்காங்க. ஜென்ரலாக லைவ் ஸ்ட்ரீம் பண்ணணும்னா ஒரு மினிமம் சப்ஸ்கிரைபர் ரிக்வயர்மெண்ட் தேவை நீங்கள் மீட் பண்ணுறதுக்கு. பட் இந்த சோனி ஃபோன் இல்லை, சில சோனி ஃபோன்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த சப்ஸ்கிரைபர் ரிக்வயர்மெண்ட்டை மீட் பண்ணாமையே டேரெக்டாக யூடியூப்க்கு ஸ்ட்ரீம் பண்ண முடியும். இப்போ நம்ம ஃபோனோட ஆக்சுவல் கேமராஸ்க்கு வருவோம். இங்கே ஜைஸ் பிராண்டட் செட்டப் போன ஜென்ரேஷனில் பார்த்த கிட்டத்தட்ட அதே செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. பிரைமரி இன்னும் 12 மெகாபிக்சல் f1.7 டியூவல் பிக்சல் ஆட்டோ ஃபோக்கஸ் ப்ளஸ் ஆப்டிக்கல் ஸ்டேபிளைசேஷனோட. இப்போ நம்ம மார்க் 3ல பார்த்த அதே ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் தான் இங்கேயும். ரொம்ப நல்ல கேமரா, இமேஜஸில் நிறைய டீட்டெயில் இருந்துச்சு, கலர்ஸ் கரெக்டாக இருந்தது. கேமரா இன்டர்ஃபேஸ் ரொம்ப அந்த சோனி ஆல்ஃபா கேமரா இன்டர்ஃபேஸ் மாதிரி. சோனியோட ஆல்ஃபா கேமரா சூப்பராக இருந்தாலும் அந்த இன்டர்ஃபேஸ் ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லின்னு சொல்ல மாட்டேன். ஸோ இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது, பட் பழகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். மற்றபடி ஐ ஆட்டோ ஃபோக்கஸ் அந்த மாதிரி சில எக்ஸ்ட்ரா ஃபங்க்ஷன்ஸும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஒரு சப்ஜெக்ட் டைரெக்டாக ஃப்ரேம்குள்ளே வந்தால் ஆட்டோமேட்டிக்காக ஃபோக்கஸ் அந்த கண்ணுக்கு லாக் ஆகிடும். வீடியோன்னு பார்த்தா 4K 120 FPS வரைக்கும் ஷூட் பண்ணலாம். ஒரு சில எக்ஸ்ட்ரா ஆப்ஸும் இருக்குது. இதெல்லாம் நம்ம ரிவ்யூக்கு வந்தோம்னா ரிவ்யூவில் டீட்டெயில்டாக பார்ப்போம். ஆக்சுவல் வீடியோ ஃபுட்டேஜ் OIS + 5 axis gyro EIS இருக்கிறதுனால ரொம்ப ஸ்டேபிளாக இருந்தது. டீட்டெயில்டான ஃபுட்டேஜ், நல்ல டைனாமிக் ரேஞ்சோட அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ். செகண்டரி கேமரா இன்னொரு 12 மெகாபிக்சல் சென்சர். இந்த தடவை f2.2 அல்ட்ரா வைடோட பேரா இருக்குது. 124 டிகிரி ஃபீல்ட் ஆஃப் வியூ. திருப்பியும் டியூவல் பிக்சல் ஆட்டோ ஃபோக்கஸ் சப்போர்ட் இருக்குது. இன்ஃபேக்ட் 3 சென்சர்ஸ்க்குமே டியூவல் பிக்சல் ஆட்டோ ஃபோக்கஸ் சப்போர்ட் இருக்குது. இமேஜஸ் எல்லாம் குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. மூணாவது கேமரா, போன தடவை Xperia 1 Mark 3ல 2 டிஃப்ரெண்ட் ஃபோக்கல் லென்ஸ்க்கு ஸ்வாப் பண்ணுற மாதிரி 3x to 4.4x மாற்றி ஸ்வாப் பண்ணுற மாதிரி ஒரு டெலிஃபோட்டோ செட்டப் கொடுத்துருந்தாங்க. இந்த தடவை 3.5 to 5.2x கண்டினியூஸ் ஜூம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது Galaxy S22 Ultra. இதில் 2 டெலிஃபோட்டோ கேமராஸ் இருக்குது. ஒன்று 3xக்கும் இன்னொன்று 10xக்கும். ஸோ இந்த ஃபோக்கல் லென்ஸ் தவிர எதில் நீங்கள் ஷூட் பண்ணாலும் இந்த பாயிண்டில் ப்ரைமரியிலேருந்து க்ராப் இன் பண்ணிகிட்ருக்கு. 3x to 10x ஷூட் பண்ணையில் 3xலேருந்து க்ராப் இன் பண்ணுது. இப்போ இந்த கண்டினியூஸ் ஜூம் செட்டப் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3.5 to 5.2x இந்த லென்த்தில், இந்த ரேஞ்சில் நீங்கள் எதை ஷூட் பண்ணாலும், எந்த ஒரு பாயிண்டில் ஷூட் பண்ணாலும் க்ராப்பிங் அப்ஸ்கேலிங் எதுவுமே கிடையாது. ஆக்சுவலான ஆப்டிக்கல் ஜூம் இமேஜஸ் தான் உங்களுக்கு கிடைக்க போகுது. தியரிட்டிக்கலாக பெரிய விஷயம் மாதிரி தெரிஞ்சாலும் 3.5 to 5.2xங்கிறது ஒரு பெரிய ரேஞ்ச் கிடையாது. பட் ஸ்டில் ஒரு டெக்னிக்கல் பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கல ஃப்யூச்சரில் இந்த டெக்னாலஜியை எங்கே எடுத்துகிட்டு போகிறாங்க, இப்போ சோனி மட்டும் இல்லை மற்ற பிரான்ச்சும் இதை அடாப்ட் பண்ணாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்விகள்லாம் வருது. இந்த பாயிண்டில் இது ஒரு மேஜர் டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க சாம்பிள்ஸ் எல்லாமே இந்த டெலிஃபோட்டோ செட்டப்பில் எடுத்தது தான். இமேஜஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. செல்ஃபி கேமரா இந்த ஃபோனோட 4வது 12 மெகாபிக்சல் சென்சர். போன தடவை 8 மெகாபிக்சல்ஸ், இப்போ 12 இருக்கிறதுனால 4Kயும் ஃப்ரண்ட் கேமரா யூஸ் பண்ணி ஷூட் பண்ணலாம். இங்கேயும் 5 axis ஸ்டேபிளைசேஷன் இருக்குது. ஸோ நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி Xperia 1 Mark 4 சோனியோட அதே ஐடியாலஜியை இங்கேயும் கண்டினியூ பண்ணியிருக்காங்க. சில விஷயங்கள் நம்மளுக்கு பாசிட்டிவ்ஸாக இருந்தது, இங்கேயும் பாசிட்டிவ்ஸாக இருக்குது. இருந்த சில நெகட்டிவ்ஸாக தான் இருக்குது. அது எல்லாத்துக்கும் மேலே பாக்ஸில் இருக்கிற எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டாங்க. கேபிள் கூட இங்கே கிடையாது, சிம் இஜெக்டர் டூல் கூட கிடையாது. அஃப்கோர்ஸ் இந்த ஃபோனுக்கு தேவையில்லை. பட் ஓவரால் இதெல்லாம் இருந்தாலும், இந்த மாதிரி நெகட்டிவ்ஸ் இருந்தாலும், இங்கே சில விஷயங்கள் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. எஸ்பெஷலி அந்த கேமராஸ்.
எனிவேஸ் இந்த ஃபோனோட ஃபுல் ரிவ்யூ பார்க்குறதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் S22 அல்ட்ராக்கு இந்த ஃபோன் ரொம்பவே நிறைய மார்க்கெட்ஸில் ரொம்ப க்ளோஸாக ப்ரைஸ் ஆகிருக்கு. ஸோ S22 அல்ட்ராவோட ஒரு ஃபுல் கேமரா கம்பேரிசன் இல்லை ஃபுல் கம்பேரிசன் பார்க்கணும்னு நினச்சிங்கனாலும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த சின்ன அன்பாக்சிங்னு சொல்ல முடியாது, சின்ன ஹேண்ட்ஸ் ஆன் வீடியோவுக்கு. பிடிச்சிருக்கு பிடிக்கல என்ன நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தம்ஸ் அப் இல்லை தம்ஸ் டவுன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். Have a nice day.